அப்படியே தொடர்ந்து வீடியோ போட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அந்த எடுத்து ஏதாவது விதத்தில் ஒரு நன்மை கிடைக்காம போயிடுமா, இவர் எடுத்த போராட்டத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பண்ணாங்க, எனக்கு தெரியும். ஆனால் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதான் மனசு வெந்து நொந்து போச்சு. 80 குடும்பத்தினுடைய உயிரா என்னுடைய உயிரா அப்படின்னு பார்க்குறப்போ, என்னை நம்பி வந்தவர்களை நான் காக்க வேண்டும். ஆகவே என் உயிரை கொடுத்து அவர்களை காக்க வேண்டும் முடிவு பண்ணினேன். அதனால தான் 22/5/1964 அன்னைக்கு 60 வயசு எனக்கு. அன்னைக்கு அவங்கவுங்க வேறு விதமாக கொண்டாடியிருப்பாங்க. ஆனால் நான் அன்றைக்கி தான் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து சென்னை ப்ரெஸ் மீட்டில் போய் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன். ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு மாதம், அதாவது 22/6/2024 வரைக்குள் இந்த நியாயமான பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லைன்னா நான் யாருக்கெல்லாம் மனு அனுப்பித்தேனோ, ஜனாதிபதி, பிரதமர், உள்துறை அமைச்சர், ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர், நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, கவர்னர், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், மாநில மனித உரிமை ஆணையம், ஹைகோர்ட் சென்னை, கரூர் கலெக்டர், ஹைகோர்ட் மதுரை, இவங்க எல்லாத்துக்கும் மனு அனுப்பிச்சேன். இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல எனக்கு நியாயம் கிடைக்கலன்னா நான் நிச்சயமாக என் உயிரை விடுவேன் அப்படின்னு சொல்லி 30 நாள் கவுண்டவுன், 30 நாள், 29 நாள் அப்படின்னு தொடர்ந்து டெய்லி ஒரு கவுண்டவுன் போஸ்ட்டு போட்டுக்கிட்டே யார் யாருக்கு எந்த இடம் அதையும் போட்டு இதையும் போட்டு 2 போஸ்ட்டாக டெய்லி கரெக்டாக நைட்டு 12:01, 12:05 போட்டுருவேன். டெய்லி தூங்கலை, ஒரு மாதமாக தூங்க கூட இல்லை. அப்போ எவ்வளோ உணர்வு பூர்வமாக இந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போது டெய்லி அந்த கவுண்டவுன் போட்டு இறுதி நாள் கடைசி நாளும் போட்டாச்சு. 22/6/21/6 இறுதி நாள் முடிஞ்சிச்சு. 21/6/2024 முடிஞ்சிச்சு. அதற்கு அப்புறம் கரூரில் இல்லை, நான் வீட்லேயே இல்லை, வெளியே கிளம்பியாச்சு. இதில் கிரீஸ் டைம் ஒரு 7 நாள் கொடுத்துருக்கோம். அதுலேயே அந்த போஸ்ட்லேயே போட்டிருக்கோம். 20 பண்ணல அப்படின்னா 21லேருந்து 29 ஒரு வாரம் டைம் கொடுத்து அதுக்குள்ளே செய்து கொடுக்கலன்னா 29வது நாள் என் உயிரை மேற்சொன்ன 10 இடத்துல அப்படின்னு சொன்னேன். இப்போ மேற்சொன்ன 5 இடம், அதாவது பாரத பிரதமர் ஒன்று, அதாவது பாரதத்தினுடைய முதல் குடிமகன், கடைசி குடிமகன். ஆனால் எனக்கும் நான் கொடுத்த மனுவுக்கு முதல் குடிமகன் எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறத மையமாக வச்சு அவங்க இடத்துலையோ அல்லது பாரத பிரதமர் அவங்க அலுவலகம் முன்போ அல்லது பார்லிமெண்ட்டு முன்போ அல்லது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆஃபீஸ் முன்போ அல்லது சுப்ரீம் கோர்ட் முன்பு, இந்த 5 இடத்துல ஏதாவது இடத்தில் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. 4ஆம் நாளைக்கு நிச்சயமாக இந்த வீடியோவை பார்ப்பதற்கு நானே இருக்க மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்குள்ள மனிதாபிமானம் உடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் இங்கே டெல்லியில் யாருக்கெல்லாம் மனிதாபிமானம் இருக்கிறதோ அந்த 10 பேருக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன், பிரதமர் உட்பட. அவங்களுக்கு எல்லாத்திற்கும் யாருக்கெல்லாம் மனிதாபிமானம் உள்ளதோ அவர்கள் என் உயிரை காக்கும் பொருட்டு, நீதியை நிலைநாட்டி வைக்க வேண்டும்ங்கிற பொருட்டு இந்த 80 வீட்டு பிரச்சனையை நிச்சயமாக தீர்த்து கொடுப்பார்கள் என்று இந்த அளவு நான் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். கடைசி இறுதி வரையில் நம்புகிறேன், கிடைக்கும் நம்புகிறேன். ஆனால் அதற்காக காலதாமதம் செய்து கொண்டே இருந்தால் நானும் காலதாமதத்திற்கு தயாராக இல்லை. அந்த கண்டிஷன் வந்துட்டேன். அதனால் 29ஆம் நாள் நிச்சயமாக இந்த 5 இடத்துல ஏதாவது இடத்துல என் உயிரை மாய்த்து கொள்வேன். முடிந்தால்
இரக்கம் இருந்தால் ஈவு இரக்கம், நீதி, நியாயம், நேர்மை, தர்மம் நிலைக்க வேண்டும் என்ற எண்ணம் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ இதை பார்க்கிற அனைவருக்கும் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவரும் இந்த வீடியோவை 80 குடும்பத்தினுடைய வீடியோவாக நினைத்து, 80 குடும்பம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்திற்கு 4 உயிர் என்று வைத்தாலும் 4 8 32 320 உயிர், என்னோட சேர்த்து 321 உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஏன்னா போனதுக்கப்புறம் ரமணா படத்தில் நம்ம இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் சொச்சு குட்டி ஒரு பிரயோஜனம் பண்ண முடியாது. ஆகவே வெள்ளம் வருவதற்கு முன்னால் அணை போடுவது மேலே பிரச்சனைகளை தடுப்பதற்கு, ஏன்னா பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணா பண்ணுறேங்கிற ஒரு ஆள், அவரை ஒரு மோசமாக கட்டி கொடுத்த வீட்டுக்கு உண்டானதை செய்யாமல் நான் வேறு வழியிலெல்லாம் செலவு பண்ணுவேன் ஒழிஞ்சு, ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற வீம்பில் இருக்க அந்த மனுஷன், அந்த ஆளுக்காக நிச்சயமாக அவரை திருத்தி இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அனைவரும் இதை செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பு இருக்குது, அதை எடுத்து நீங்கள் செய்வீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு விஷயம் பார்த்துறணும்.